உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்கிறது அப்படின்னா 27/12/2023 நடக்கிறது. அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியில முதல் ராசி. அவங்க எதுலையுமே தான் முன்னுக்கு வரணும், தான் ஜெயிக்கணும், தான் தோற்றக்கூடாது, யார் முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, யாரையும் தன்னை குறை சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த பலன். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் தனுசுல இருக்கிறாங்க. அப்ப இந்த தனுசு அப்படிங்கிறது 9ஆம் இடம். அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது முதல் மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலம் 9ஆம் இடம். ஒரு நல்ல ஸ்தான பலத்தை அந்த மேசராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? ஒரு அதிர்ஷ்டம். அப்ப பார்க்க போனா அந்த அதிர்ஷ்டத்தினால் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களாகப்பட்டது உயர்வான இடத்துக்கு, ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு, தான் எதிர்பார்த்த காரியம் தடையிட்டே இருக்குதே, நம்மளுக்கு இந்த காரியம் நம்மளுக்கு நடந்துச்சுன்னா நாம ஜெயிச்சிருவோமே, நம்மளுக்கு இந்த காரியம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு பார்க்க போனா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு கடந்த காலங்களில் தடைபட்டு போயிருந்தாலும் இந்த காலத்துல கண்டிப்பா ஜெயிப்பாங்க, இது உறுதி. அப்ப செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது 9ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது மேச ராசிக்காரங்களுக்கு, அதாவது பார்க்க போனா எப்படி சொல்றதுன்னா அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு அபரீத வளர்ச்சியை கொடுக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக இது நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு தொழில் ரூபத்துல ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கண்டிப்பா கிடைக்கும். அது போக மிலிட்டரியில, அது போக மருத்துவத்துறையில, அது போக பாதுகாப்பு துறையில, அது போக யூனிஃபார்ம் போட்ட எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, எந்த சர்வீஸா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடியல் வரப்போகிறது, ஒரு நல்லது நடக்க போகுது. அப்ப அதன் மூலியமாக மேசராசிக்காரங்களாகப்பட்டது ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி அள்ளித்தரப்போகிறது. நீங்க ஒன்றும் பயந்துக்க வேண்டியதே இல்லை. மேசராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒண்ணு. அதே சமயத்துல அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராசிநாதன், குரு இருக்கக்கூடிய அந்த ராசிநாதன் செவ்வாய், அந்த செவ்வாய் ஆகப்பட்டது குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த குரு அந்த செவ்வாயை பார்த்துடுறாங்க. இது அதை விட டபுள் யோகம். அப்ப பார்க்க போனா குருவும் செவ்வாயும் பார்த்தால் குரு மங்கள யோகம் சொல்லுவாங்க. அப்ப குரு மங்கள யோகம்னா என்ன? அவங்களுக்கு பார்க்க போனா மனசுக்கு நிறைவான காரியங்கள் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சு பேசுறது, இல்லைன்னு ஒரு வீடு வாங்கிறது, ஒரு கடை வாங்கிறது, ஒரு பில்டிங் வாங்கிறது, தனக்கு தேவையான சொத்து வாங்கிறது, இது மாதிரி மங்கள காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடப்பதற்குண்டான வாய்ப்பை இப்ப அந்த மங்களகாரகன் உருவாக்க போகிறார். அதுவும் குரு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குருவுடைய பார்வைங்கிறது சாதாரண பார்வை இல்லை,
குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு எல்லா விதமான தோஷங்களும் விலகும், புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக தனுசுக்கு அந்த சூரியன் வர்றதுனால அந்த சூரியனையும் பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடங்கிறது என்ன? உங்களுடைய பேர், உங்களுடைய புகழ், உங்களுடைய கீர்த்தி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களை பார்த்து 4 பேர் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வேகமான வளர்ச்சியை பார்த்து அடுத்தவங்க மூக்கு மேல வரல வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வளர்வதற்குண்டான வாய்ப்பு வந்து விட்டது. நான் ஒன்னும் தமாசுக்கு சொல்லிங்க, இது பார்க்க போன உண்மை உண்மை உண்மை. இது நடக்க போது நீங்க பார்க்க போன கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எழுத போறீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான நேரம் வந்தாச்சு. அப்ப அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய 12ஆம் இடத்தை, அதாவது உங்க ராசிக்கு பார்க்கணும் 3, 6, 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானையும் அந்த குரு பகவான் பார்த்துட்டார். அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகுனா, சுக்கிர பகவானை பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு பார்க்க போனா நல்ல கலை, அது மட்டும் இல்ல ஒரு நல்ல மாங்கல்யம். ஒரு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் திருமணமே நடக்கும் சொல்லுவாங்க. அந்த சுக்கிர பகவான் அனுகிரகம் குருடைய பார்வையோடு இருக்கிறதுனால நல்ல மாங்கல்யாமையும் காதல் கல்யாணங்களாகப்பட்டது கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும். இதற்கு முன்னாடி தடைபட்டிருந்தாலும் இப்ப போய் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அந்த காதல் கல்யாணங்களாகப்பட்டது கொடிகட்டி வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணங்கள் நல்லா இருக்கும், திருமணங்கள் நல்லா இருக்கும், தள்ளி போன திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும், குழந்தை பேரு நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நடப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விரயத்தை அவர் போக்குவாரு. அப்ப அந்த விரயங்களை சுப விரயமாக பண்ணுவாரு. 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு செவ்வாய். அப்ப அந்த 7ஆம் பார்வைங்கிறது உங்க ராசிக்கு 3ஆம் இடம். அப்போ உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வீரம், இது எல்லாத்துக்குமே அந்த 3ஆம் இடம் தான். அப்ப அந்த 3ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பார்க்க போனா நல்ல ஒரு திருப்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. 8ஆம் இடங்கிறது என்ன? தாய் சம்பந்தப்பட்ட இடம், ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, ஒரு பூமி சம்பந்தப்பட்டது. இது எல்லாமே நம்மளுக்கு சேரக்கூடிய டைம். பழைய வண்டியா இருந்தா போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம், புது வண்டியே வாங்கலாம், பூமி சம்பந்தப்பட்டதை வாங்கலாம், ரயில்வே எஸ்டேட் காரங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும், இன்ஜினியரிங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், பில்டர்ஸ்க்கு நல்லா இருக்கும். இது எல்லாமே இந்த சூழ்நிலையில மேச ராசிக்காரங்களுக்கு அருமையான டைம், ஒரு அற்புதமான டைம். இந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்குது. அந்த சனி பகவானுடைய சப்போர்ட்னால தொழில் வளம் நல்லா இருக்கும். அவங்க மேலை நாடுகளுக்கு போறது, அங்கே போய் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போனா ஒரு நல்ல கிரிப் உருவாக்கிக்கிறது, அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்றது, இது எல்லாமே சிறப்பா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மேசராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க, குறையில்லாம இருப்பீங்க, தைரியமாக இருங்க. இது போக நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாதகத்துல இப்ப நாம் சொன்னது பொது பலன். இது கூட உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க வேணும்னா பார்த்துக்கோங்க. கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.